Hi viewers, welcome to Samayal. இன்னைக்கு வந்து pregnant இருக்கிற ladies வந்து ஒரு best food diet chart வந்து நீங்க எந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல போட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்காக போட்டுருக்கேன். அன்னைக்கு லைவ்ல வரும்போது கூட நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மெனு வந்து நீங்க பார்த்து இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் நியூட்ரிஷன் டைப்பில் உங்களுக்கு நல்லாவே ஃபுல்ஃபில் ஆகும் எனர்ஜி வைஸ். அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லாமே அயன் ப்ரோட்டீன் இந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 7 AM தான் நான் போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் சீக்கிரமாக எழுந்துட்டேன்னா நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய டைம் ஷெட்யூல் நீங்கள் மாற்றி வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ 7 o'clock நான் போட்டிருக்கேன். 6:30க்கு இப்படி ஏன்னா மார்னிங் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் எழுந்துக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் இந்த டைம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து மில்க் வித் பிஸ்கெட்ஸ் இல்லை ரஸ்க் இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எம்டியாக உங்களுக்கு தூங்கி எழுந்திங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்ததுக்கப்புறம் இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அதுக்கப்புறம் குளித்து ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் அது வந்து எல்லாமே சவுத் இண்டியன் டைப் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆல் டைப் ஆஃப் அதான் இட்லிஸ்னால் ஆல் டைப் ஆஃப் நான் என்ன சொல்கிறேன்னா ரவா இட்லி, மினி இட்லி, காஞ்சிபுரம் இட்லி, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் இட்லிஸ் நான் சொல்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அது செய்ய தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்து விடுறேன். அப்புறம் தோசை வந்து அதே மாதிரி எல்லா டைப். அப்புறம் பொங்கல் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ரொம்பவே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் டைப்ஸ் ஆஃப் உப்மா அது நான் போட்டிருக்கேன். அப்புறம் வித் சட்னி இல்லை சாம்பார் நீங்கள் வந்து மார்னிங் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட். அது பாருங்கள், நான் டைம் வந்து 9 AM போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11:13 போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஷெட்யூலுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வாக்கிங் போகிறதுக்கு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:30க்கு நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜூஸஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸு ஐஸ் வந்து போடாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நடுவில் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாதிரி கிரவுண்ட்நட் பால்ஸ், வேர்க்கடலை, இந்த மாதிரி ஹெல்த்தி பால்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆயில் ஐட்டம்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இங்கே பாருங்கள், ஹெல்த்தி பால்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸ்நாக்ஸ் ஆர் ரோல்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நல்லது. டேட்ஸ் எடுத்துக்கலாம், பாதாம் எடுத்துக்கலாம், வால்நட் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச்சு இதை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு கூட நீங்கள் வாக்கிங் மாதிரி நீங்கள் போகலாம். இல்லை சின்ன சின்ன வேலைகள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பிஃபோர் 1 PM தான் நான் போட்டிருக்கேன். டைம் ஷெட்யூல் நீங்கள் எப்படி எழுந்துக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லன்ச் பாருங்கள், ஃபுல் மீல்ஸ் ஆர் மினி மீல்ஸ் டைப்பில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரைஸ் 1 கப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், வெஜ்ஜீஸ் நான் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஆல் க்ரீன் வெஜ்ஜீஸ் அண்ட் கலர் வெஜ்ஜீஸ் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏதாவது கேரட்டோ இல்லை இந்த மாதிரி எல்லோ கலர் இந்த பரங்கிக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கலராக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுத்துட்டேன்னா ரொம்பவே நல்லது. கீரை வந்து கண்டிப்பாக 1 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. கூட்டு மாதிரி பண்ணி ஏதாவது முளைக்கீரை, முருங்கைக்கீரைலாம் நீங்கள் சாப்பிடலாம். அந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுண்டல் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக அது கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தாவது ஒரு குழம்பு, ரசம், கேர்டு இந்த மாதிரி நீங்கள் லன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்பிட்வீன் ஈவினிங் சொல்கிறேன், அதாவது பிஃபோர் 6 PM 6 PM வந்து ஒரு அதான் 5 o'clockலேருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வாக்கிங் கண்டிப்பாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் மாதிரி வெரைட்டிஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஹாட் மில்க், பட்டர் மில்க்,
ஈவினிங்கில் பட்டர் மில்க் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் ஹாட் மில்க் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ரஸ்க், பிஸ்கெட்ஸ், அப்புறம் ப்ரெட்டு, பட்டர், ஜாம் வச்சு எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த பொருள் நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் உள்ளர வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வெளியிலேயே வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாண்ட்விச் எடுத்துக்கலாம், சாலட்ஸ் எடுத்துக்கலாம், நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்பிட்வீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் இது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் வாக்கிங்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ எதுக்கு இப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். வேறு எதுவுமே கூட நீங்கள் செய்ய வேணாம். கொஞ்ச நேரம் அப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபைன் அண்ட் குட். அதனால தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் டின்னர் டைம் பாருங்கள், 7:30 8 PM சாப்பிட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். நைட்டு கொஞ்சம் லிக்விடாக ஏதாவது பால் அந்த மாதிரி, பாதாம் பால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டு, இல்லை ஹாட்டாக ஏதாவது உங்களுக்கு மிக்ஸ் ஏதாவது அதில் கலக்கி குடிக்க, அதாவது டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்ஸ் அதில் இருந்ததுன்னா நீங்கள் அதை போட்டு நீங்கள் கலக்கி கொடுத்துக்கலாம். டின்னர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இட்லியாக இருக்கலாம், ஊத்தப்பம் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெசரட்டு டைப் வந்து இருக்கலாம், அடை, தோசை, அதாவது ரொம்ப திக்காக சாப்பிடாம தோசை டைப்பில் அடை, ஏன்னா ப்ரோட்டீன் ரிச் இல்லையா அதனால். அப்புறம் வந்து சப்பாத்தி, ஃப்ராங்கீஸ் டைப்பில் ஏதாவது இருக்கா. ஃப்ராங்கீஸ் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை, சப்பாத்தி தான் வந்து ஸ்டஃப்டு உள்ளர ஏதாவது வெஜ்ஜீஸ் மாதிரி வச்சு, அது சின்ன ரோல் மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு சப்பாத்தீஸாக இருக்கலாம், அதாவது ஆலு வெஜ்ஜீஸ் ஏதாவது. அப்புறம் கர்ட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் வித் சட்னியாக ஒரு சாம்பார் ஏதாவது, இல்லை சின்ன மைல்டு குருமா டைப் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் வைஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்ச நேரம் நான் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கேலரியில் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே இதுலேயே வந்து நிறைய கிடைக்கிது. உங்களுக்கு க்ரீன்ஸ் கிடைக்கிது. ஸோ க்ரீன்ஸில் அயன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் வந்து ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு இதில் பருப்பு வகைகளில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு கர்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கூட ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஷெட்யூல், அதாவது ஃபுட் சார்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மேண்டேட்ரி இன்டேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா ப்ரோட்டீனுக்கு என்னென்னா தால் வேணும், தால் ஐட்டம், பருப்பு வகைகள், சீரியல்ஸ், அப்புறம் கர்டு. இப்போ தால் வகைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு, தோரம்பருப்பு அதெல்லாம் தினப்படி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். சீரியல்ஸ்னால் நீங்கள் பயிறு வகைகள் ஏதாவது சென்னா அந்த மாதிரி டைப்பு, பச்சை பயிறு, காராமணி, இந்த மாதிரி பச்சை சுண்டல், கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து அதில் வந்து செய்கிறோம். இந்த ராஜ்மா, டபுள் பீன்ஸு, பட்டர் பீன்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இவ்வளவும் ஒரு டேவே எடுத்துக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மலப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் எனர்ஜிக்கு வந்து ரைஸு, இட்லி, சப்பாத்தி, பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து கண்டிப்பாக பாதாம் எடுத்துக்கணும். வால்நட் இதில் நம்ம மிஸ் அவுட் ஆகிடுது. வால்நட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரவுண்ட் நட், டேட்ஸ் எடுத்துக்கோங்க. க்ரீன்ஸ்க்கு பாருங்கள் வெஜ்ஜீஸ் அண்ட் கீரை வகைகள் எடுத்துக்கலாம். ட்ரிங்க்ஸ்க்கு வந்து மில்க் அண்ட் பட்டர் மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் ஆல் டைப்ஸ் ஆஃப் டால்ஸ், ஹின்ஸ்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் டால்ஸும், அப்புறம் சீரியல்ஸ் அண்ட் சுண்டல். இதுதான் பர்டிகுலராக நம்ம ஏதாவது அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் இல்லை, ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து ரஸ்க், பிஸ்கெட்ஸ், ப்ரெட்டு, பட்டர் ஜாம், சாண்ட்விட்சு, கிரவுண்ட் நட்ஸ் ரோல்ஸ், ஹெல்த்தி ரோல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இஃப் சப்போஸ் நான்வெஜ் காராலாக இருந்தாலாம் நான் ஒன்று மட்டும் நான் போட்டிருக்கேன். பாயில்டு எக்கு வந்து மஸ்ட்டு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச், அது நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா ஃபஸ்ட்டே ஒரு சின்ன டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்.
நல்லபடியாக எல்லாமே இன்டேக் எடுத்து நல்லா ஹெல்த்தியாக எல்லாமே உங்களுக்கு வளம் பெறத்துக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.